Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுடலை மாடசுவாமி திருக்கோயிலில் கொடை விழாவில் மாபெரும் கரிவிருந்து நடைபெற்றது. கொடை விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 150 ஆடுகளின் சுமார் 2 டன் கறி மற்றும் 3 டன் அரிசியை கொண்டு உணவு சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் பைக்கில் சென்ற சஞ்சய் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். குன்னம் கிராமத்தில் உள்ள வெடிக்கடைக்கு சரக்குகளை எடுத்துச் சென்றபோது இருசக்கர வாகன சைலன்சரின் வெப்பத்தால் விபத்து ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் மற்றும் ஓலைப்பாடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு குறித்த வழிகாட்டுதலை ஏற்படுத்தாததே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை 70க்கும் மேற்பட்ட எலியம்பேடு கிராமத்தினர் முற்றுகையிட்டனர். அப்போது தங்கள் கிராமத்தில் பட்டா இல்லாத குடும்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அம்மன் கோயில் ஆடி திருவிழா நடைபெறுவதற்கான முயற்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி தங்களுக்கு பட்டா வழங்கிய பிறகு அம்மன் கோவில் திருவிழாவை நடத்த வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். நாங்களாம் அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே வளர்ந்தோம். இது வெளியே எந்த பிரச்சனையும் இல்லாத திருவிழா நடந்தது. இந்த 3 வருஷமாக பிரச்சனையாக இருக்குது. அதுக்கும் நாங்கள் விட்டு போனோம். இந்த வருஷம் எங்களை யாருமே கூப்பிடல, பொதுக்கூட்டமும் கூப்பிட்டு எதுவுமே பேசாதே விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, விருப்பம் இல்லாதவங்க நின்றுடுங்கன்னுட்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ காலமாக இருக்கிறோம், வீட்டு பட்டாவும் வரல. அப்படி வரத்தையும் போய் பிரச்சனை பண்ணி நிறுத்திடுறாங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள எம்ஜிஆர் அருவியில் வெள்ளப்பெருக்கால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அந்த வகையில் முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எம்ஜிஆர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கரூர் மாவட்டம் மருதூர் காவிரி ஆற்றில் கதவணை அமைக்காததால் வெள்ள நீர் வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அணைகள் திறப்பால் வெளியாகும் உபரி நீர் மருதூர் காவிரி ஆற்றின் வழியாக கடலில் கலக்கிறது. இதனை தடுக்க கடந்த அதிமுக ஆட்சியில் அணை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திட்டம் கைவிடப்பட்டது. காவிரி ஆற்றில் கதவணை அமைத்து வெள்ள நீரை தடுக்க ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.